இருக்கணும். வா, எங்க வர? தண்ணி பிடிக்க. தண்ணி ஏன் உங்க அக்கா பிடிக்க மாட்டாளா? அக்கா உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, நீ ஏன் இப்படி இருக்கிற? எப்படி இருக்கிற? இந்த புள்ளைய பாரு, எப்படி சேவப்பாக்குது. நீங்க மட்டும் என்ன இருக்கு? இந்த புள்ள எப்படி சேவப்பாக்குது, நீ ஏன் கருப்பா இருக்கிற? சொல்லு. இந்த புள்ள சேவப்பாக்குது, நீ ஏன் இப்படி இருக்கிற? நீங்க மட்டும் என்ன சிவப்பாவா இருக்கீங்க? என்னை பத்தி பேசக்கூடாது. நான் கருப்புதான். பசங்க கருப்பா இருந்தா பரவாயில்ல, புள்ளைய கருப்பா இருக்கக்கூடாது. இது புள்ள வெள்ளையாக்குது, நீ ஏன் இப்படி கருப்பாக்குற? சும்மா சும்மா கருப்புன்னு சொல்றாரு. சரி, நீ தனி மோக்க வேண்டாம் போ. கருப்பாக்குறீங்களா தனி மோக்க கூடாதாம்மா. அவட பாவி, என்ன மக்களோட மோசமா இருக்கிற. இதுக்கு எதுக்கு இப்படி அடிக்கிற? உனக்கு என்ன சொன்னாங்கப்பா? நீங்க குடத்தை கொடுங்க மாமா. உடம்புனா நீ தனி மோக்க கூடாது. கருப்பாக்குறீங்களா தனி மோக்க கூடாதாம்மா. யாசனை கொடுங்க, தண்ணி மோக்க கூடாது. கருப்பாக்குறீங்க தனி மோக்க கூடாது. சரியா? அது லூசு. அப்ப பைத்தியமே பைத்தியமே. நீ உங்க அக்காவோட மோசமா இருக்குது. குடத்தை கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன் போ. போய் சொல்றேன். எங்க மாமா? எங்க மாமா? மாறி போடிட்டாரா? பாடு அங்க என்ன பாடு பண்றீங்க? எதுக்கு அடிச்சீங்க? நானும் அடிக்கல, அதுதான் என்னை அடிச்சது. சரியா? நானும் அடிக்கல. போய் சொல்லாதீங்க. நீங்க அடிக்காம அவன் எதுக்கு அப்புறம் அழுது போறா? மாமா அடிச்சு போட்டாரு. என்ன பண்ணீங்க? அட தண்ணி மூட்டை வந்தது. நானும் இப்ப கருப்பாக்குறையா, ஏன் இப்படி கருப்பாக்குறேன்னு கேட்டேன். கருப்பாக்கு நீங்க மட்டும் என்ன அரவிந்த் சார் என்ன அரவிந்த் சாமி கலர் இருக்கிறீங்க? அரவிந்த் சாமி கலர் இல்லதா? ஏன் இப்படி கருப்பாக்குற அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு போட்டு அத்தனை அடி இதுதான் அடிச்சுது அன்னைக்கு. சரியா? நீ முடிச்சியா? இல்லக்கோ அவர்தான் என்னை போட்டாரு. பாத்தியில பொய் வந்தியா? வாயில பேசும்போது எதுக்கு கை வைக்கிறீங்க? அதுதான் காய்கறி அடிச்சுது அன்னைய. சரி, நீங்க கலர் பத்தி எதுக்கு பேசுறீங்க? நீங்க மட்டும் அப்படியே கலரா இருக்கிறீங்களா? செவன்னு பசங்க கருப்பா இருந்தா கலரா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. புள்ளை வந்து சிவப்பா தான் இருக்கும். சரி, அப்படின்னு ஏதாவது சட்டம் இருக்குதா? ஆமா. என்ன ஓமா? நீ வந்து சிவப்பாக்குறேன்னு திமிரு வச்சுக்காத. நீ நான் சிவப்பா நான் உங்கள்கிட்ட பேசல, நான் உன் தங்கச்சிட்டு தான் பேசிட்டு இருக்கேன். என் தங்கச்சிட்டு எதுக்கு பேசுறீங்க? என்கிட்ட பேசுங்க. நான் இப்ப சிவப்பா நான் திமிரு பேசுனா கருப்பா இருந்து கருப்பா இருக்கிறேன்னு எதுக்கு நீங்க சொல்றீங்க? நானும் ஒண்ணும் சொல்ல காய்கறி தேவையில்லாம பேசிட்டு இருக்க. நீங்க சும்மா புள்ளைய மறக்காதீங்க. அக்கா சொன்னா கூட பரவாயில்லக்கா. கருப்பா இருக்கீங்க தண்ணி மோக்க கூடாது. குடத்தை பிடிங்கிட்டு குடத்தை எதுக்குங்க பிடிங்க? கருப்பாக்குறேன்னு தண்ணி மோக்க கூடாது. அது கருப்பா இருக்கிற தண்ணி மோக்கும். நான் எதுக்கு தண்ணி மோக்குறேன்? தேவையில்ல ரெண்டு பேரும் சேர்ந்து பிரச்சனை பண்ணி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணும் பஞ்சாயத்து பண்ணல. நீங்க அப்புறம் தண்ணி வேணும் நீங்க இப்ப நான் வேணும்னு கேட்டேன். நீங்க மோட்டு வந்தீங்க. அந்த புள்ள வெயிலும் பணம் பார்க்காம எடுத்து கொடுக்குது. நீங்க வெயில் அடிக்குது போ நான் போக மாட்டேன்னு நீட் நிமிந்து படுத்தீங்கல்ல. எடுக்கிற பிள்ளையும் சேர்ந்து எதுக்கு எடுத்து விடுறீங்க? ரெண்டு பேர்த்தையும் பேசி மாற முடியாது. தயவு செஞ்சு அக்கா வாங்கல. என்ன மாற முடியாது? நீங்க ஏத்துனன்னு வச்சுக்கோங்க. சும்மா கலரை பத்தி எல்லாம் நான் பேசிட்டு போறேன். அக்கா வந்துட்டாங்க. அக்கா நீ கருப்பா இருக்கேன்னு சொன்னா கூட பரவாயில்லக்கா. ஒரு போன்ல ஒரு வெள்ளையா இருக்கிற பொண்ணை பார்த்துட்டு இந்த புள்ள எவ்வளவு வெள்ளையா இருப்பா, நீ எவ்வளவு கருப்பா இருக்கேன்னு நீ பார்த்து சொல்ல. எந்த புள்ள அது? இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு சொன்னேன். அதை பார்த்து சொல்றீங்க? எந்த புள்ளை அது? அதை பார்த்து சொல்றீங்க? இன்ஸ்டாகிராம்ல எத்தனையோ புள்ளை வருவாங்க. என்ன ஒரு புள்ளை தான் வருதா? எத்தனை புள்ளை வந்து அந்த புள்ளை எதுக்கு நீங்க பேசுறீங்க? நான் அது சிவப்பா இருந்துதா? சரி, இந்த புள்ள சிவப்பாக்குது, நீ ஏன் இப்படி கருப்பாக்குறேன்னு கேட்டேன். தப்பா? அதை எதுக்கு நீங்க சொல்றீங்க? வேண்டாமா? நாக்க கடிக்கிறீங்க. சொன்ன என்ன நாக்க கடிக்கிறீங்க? அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? நான் தான் கோவப்படணும். தண்ணி பிடிக்க மாட்டா முள்ள போயிட்டா. அப்ப என்ன பண்றீங்க? நீங்க எந்திரிங்க. நீங்க போய் குடிச்சிட்டு வரீங்களா? கம்மனு தண்ணி ஏற்று இருந்த கூட அதை எதையும் சொல்லி இத்தனை வயசு பேசிட்டு இருக்கிறோம்ல. என்ன மரியாதை எல்லாம் முள்ள போச்சு பத்தியா? ஆமா, நீங்க கம்மன் வேலை செஞ்சது போல அதை இதையும் சொல்லிட்டு தண்ணி எடுக்கிறக்கலாம் பண்ணி வச்சிட்டீங்க. உங்களை ஓங்கி சாத்துனா வைங்க. கம்மன் தண்ணி எடுத்துருந்த உள்ளே தேவையெல்லாம் பேசிட்டு தட்டி விட்டு நீங்க இங்க அப்படியே வந்து உட்காந்துக்கோங்க. ஒண்ணும் தெரியாதவராட்டா ஆளும் அவரையும் பாரு.
நீங்களும் போக மாட்டீங்க, இருக்கிறவங்க எந்த வேலையும் செய்ய கூட மாட்டீங்க, அப்படித்தானே? நான் காலையில மோந்து தருவேன். இப்ப மத்தியானம் போச்சோன்னா நான் எங்க வர சொல்லு. அவன் மோந்துட்டு இருந்தா அவளே எதுக்கு அதை எதையும் சொல்லிட்டு இருக்கிறீங்க? சும்மா விளையாட்டு சொன்னேன். சொல்லிட்டீங்க. இப்ப அவ தண்ணி எடுக்க மாட்டேன்னு போயிட்டாங்க. பாப்பா வா சாமி. இந்த அவர் கிடக்குறாரா? அவர் மட்டும் அப்படி பெரிய கலராவா இருக்கிறாரு. நீ கருப்பாக்கெல்லாம் மோக்க கூடாது. கம்முடு விடுங்க. தண்ணி மோக்க கூடாது. விடுங்க. மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்கீங்க. நீ சிவப்பா தான் இருக்கு. இவள போய் போ சொல்லு. இவள போய் மோந்து வர சொல்லு. நீங்க கருப்பா தான் இருக்கீங்க. நீங்க போய் மோருங்க. நீ போய் மோந்துட்டு வா. நான் காலையில மோந்துக்குவேன். நீ போய் போ. இப்ப தண்ணி செலவு வேண்டாமா? இப்ப மாக்கறதுக்கு மோந்து வச்சிருக்கீங்களா? குடமெல்லாம் காலியா கிடக்குது இல்ல? என்னது கம்முனு? பாரு கொழுப்பு பாரு. உங்களை அடிச்சாலே வலையெல்லாம் உடையுது. நீங்களே எடுக்க மாட்டீங்க, என்ன எடுக்கிறதே விட மாட்டேங்கிறீங்க. கம்முனு போய் உட்காருங்க. அப்புறம் கோவம் வந்துருமாமா? என்ன கோவம் வந்துரு? நீ வா, அந்த புள்ள எதுக்கு போய் சொல்றேன்னு போய். நானும் பார்த்துட்டு ஓவரா பேசிட்டு. நீ போய் மோந்துடா. நான் எதுக்கு போறேன்? நீங்க இருக்கீங்க, நீங்க போய் பாருங்க. வீட்டு வேலை நீங்க செய்றீங்களா? வீட்டு வேலை என்ன செஞ்சாங்க போ? என்ன செய்யறீ இப்போ? போய் சமைச்சு வைங்க. பாத்திரம் ஒரு கூட இருக்குது, போய் கழுவி வைங்க போங்க. ஏதோ பாத்திரம் கழுவணுமா? அப்புறம் எத்தனை வேலை இருக்குது? துணி வேற துவைக்கணும். பாருங்க 2 டப்பு நினைச்சு வச்சிருக்கு. போய் துவைக்கிறீங்களா? அதையே எதுவுமே பண்ண மாட்டீங்க. இருக்கிறவங்க சேரக்கூடாம அவளையும் நீ பண்றத சரி. நீ தான் ஓவரா பண்ணிட்டு இருக்கிற. சரி, அவளையும் பேசிட்டு இருக்கீங்க. நீ சின்ன பிள்ளைய வேலை வாங்கிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நான் வேலை வாங்கிட்டு தண்ணி தானே கொண்டு வர சொன்னேன் எனக்கு. அப்ப நீங்க உள்ள வந்து பாருங்க எத்தனை பாத்திரங்கள் ஊர் கிடக்குது. இன்னும் சமைக்கணும் டைம் ஆனா அப்புறம் எல்லாம் சாப்பிடணும் இல்ல. சரிப்பட்டு வராது. என்ன சரிப்பட்டு வராது? என்ன சரிப்பட்டு வராது? என்ன சரிப்பட்டு என்ன சரிப்பட்டு வராது? நீ வந்து எதுக்கு இப்படி இவரோட கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கிற? நீங்க தான் தேவையில்லாத வேலை வந்துக்கிறீங்க. கருப்பா இருக்கிறான்னு பார்த்தாலும் ஏதோ புள்ளை போட்டா காட்டி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்துல இருப்பாங்க. சரியா? அதெல்லாம் இயற்கை. சரி, அதுக்கு அதுதான் என்ன? அதுக்கு நீங்க அதுக்கு அதை சொல்லிட்டு இருக்கீங்க. அதை வந்து நம்ம சொல்லக்கூடாதாப்பா? சொல்லக்கூடாது. சரி, நான் சொல்ல மாட்டேன். இந்த சொல்லுங்க. வாயை தச்சு விட்ற ஊசி வச்சு. ஊசி ரெடியாவே வை. இந்த பண்ணி குடத்துல எடுத்துக்கிட்டு என்னதான் பேசினாருன்னா சொல்லு. பெரிய ஊசியா கோன் ஊசி வச்சு வாயை தைக்க. நீ போ. குடத்தடு நீ போ. நானும் வரேன். இப்படி மோந்து வேலை செஞ்சு வேலை சரியா? நான்லாம் மோந்து தாக்குறேன். நீங்க படுத்துட்டு எல்லாரும் மேலே வேலை வாங்கிட்டு இருங்க. கிளம்பு. நீங்க சொன்னாலும் நான் வந்து நிக்க போறதுல போறேன். சொல்லியிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது அருணா ஸ்டைல் சேனல் அப்படிங்கிற அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. இல்லை பண்ணிக்க அளவுக்கு பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் தான் ஓகே சொன்னீங்கன்னா தான் ஃபோட்டோ இருக்குங்க. இல்லை கொஞ்சம் பெரிய ஃபோட்டோ வந்து ஆயிருக்கு. இது தலையாக என்ன போட்டோ? கோயிலுங்களா இல்லை ரிசர்ச் பண்ணுறீங்களா? அதீங்க பயந்துங்கிறீங்க. தர்ம பிரபுவா மற்றவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு அப்ப ஏன் நிலைமை நான் வருது? கொண்டாடி நான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன். நான் உயிரோட தான் இருக்கிறேன். அப்புறம் எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணுவீங்க? அப்புறம் எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணுவீங்க? எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? வீட்டுக்கே வர சொல்லி அது போட்டா. அதனாலதான் நான் வந்தப்போ போட்டா பார்த்து மறைச்சிருக்கிறீங்க. போட்டா பேசிட்டு இருந்திருக்கிறீங்க. எங்க வீட்டுல எதுவும் கொடுக்கலன்ட்டு இன்னொரு வீட்டுல அப்படியே பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு என்ன எப்படியெல்லாம் ஐடியா பண்ணிட்டு இருக்கிறீங்க? வச்சுக்கோங்க. என்ன நினைச்சுக்கிறீங்க? என்ன நினைச்சுக்கிறீங்க? அது முதல்ல பதில் சொல்லுங்க. எப்படிதான் பாத்துக்கிட்டாலுமே சுத்தி எப்படி போகுது உங்களுக்கெல்லாம்? இப்ப என்ன பண்ணிக்கலாங்கிறதே வேண்டாங்க. 2 நாள் ட்ரை பண்ணி நீ தான் வந்துருக்காப்ல. அவர் முன்னாடி என்னை வந்து அசிங்கப்படுத்துற. நீ அசிங்கப்படுத்துறா? என்னை பார்த்து அவங்க என்ன நினைப்பாங்க? என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? பொண்டாட்டி இருக்கும் இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உங்களை கேவலமா நினைக்க மாட்டாங்க. நான் போன் பண்ணும்போது கூட பரவாயில்லையும் உங்களுக்கு பெரிய மனசுங்கன்னு சொன்னாரு. இப்ப நீ அடிக்கிறது பார்த்தா நீ என்ன நினைப்பாரு? பெரிய மனுஷன் சொன்னாரு. ஆமா. நீங்க நான் பொண்டாட்டி இருக்கறேன்னு சொன்னீங்களா? இருக்கறேன்னு சொன்னேன். என் பொண்டாட்டி எது சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். நான் அப்படியே இழுச்சு வாச்சி என் வாழ்க்கையில இன்னொரு பங்கு போட்டு கொடுத்துட்டு
ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்டா ஃப்ரெண்டு தான் நீ சும்மா சும்மா இருங்க நினைச்சா அப்போ இப்படி பேசும்போது நான் ஏதோ வேலை பண்ணுவீங்கன்னு ஃப்ரெண்டு தான் சும்மா பாக்க வரலமா வந்தப்ப இப்படி சொல்லி இருந்தா ஐடியா கொடுத்துதான் அவன் தான் அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நிமிஷத்துல டென்ஷன் ஆயிட்டுனா இப்படி மாப்பிள்ள சூப்பரா பண்ணிட்டான் அடி கொஞ்சம் ஓவர் கண்ணங்கண்ணமா நம்மளால முடியல நினைக்கிறேன் அதான் எப்ப பாரு வீடியோ பாத்துட்டு இருக்கோம் அடிவாங்க ஆசைப்படுது அந்த கான்செப்டே சொன்னீங்கடா என்னைக்கு பார்த்தாலும் வீடியோ தான் அடிக்கடி பாத்துக்கோம் லைவா பார்த்ததுடா இவர்தான் அப்படி பண்ணிருந்தாரு நீங்க இப்படியெல்லாம் வந்திருக்கோம் அப்படியெல்லாம் நடக்காது இருக்காது நான் நினைச்சேன் ஆனா நீங்க வந்த அன்னைக்கு இப்படி பண்ணிருக்கிறேன் பாருங்க சரி சரி அதான் பிராங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டான் அதாவது சொல்லிட்டேன் பாரு நேர்ல அடி வாங்குறது பார்க்கணும்னு ஆசைப்பட்டானா அதுக்கு தான் வந்துருக்கான் அடி பார்த்து எப்படின்னு இல்ல நியூஸ்ல பாக்கும்போது அடி கம்மியா இருந்துச்சு இங்கதான் டிசி ரஃபேக்க கேக்குது கேமரா எங்க வச்சிருக்கீங்க அவன் அதுலயே துணி போட்டு நல்லா மறைச்சாங்க சோ இவர் வந்த காட்டியிருந்தா நான் நம்பினேனே சரி சரி கோவப்படாத எல்லாரும் சப்ஸ்கிரைப் டேய் போன் எடு என்ன சொல்ல காயத்ரி ஓவரா பேசிட்டு இருக்காது காயத்ரி நீங்க போய் குடு ஐயோ இந்த தெரியுதா டிவி கொண்டு வந்து இப்படி உடச்சு தெளிக்கிற பைத்தியக்காரி ஐயோ ஓ நீ உங்களோட இருந்த பைத்தியம் முடிச்சிடும் நமக்கு எனக்கு பைத்தியம் முடிச்சிட மாட்டேங்குது பாரு இது பண்ணிட்டு இருக்கீங்க பாரு இந்த பாடி எல்லாம் கிடைக்குமா இதெல்லாம் பழைய டிவி ஓல்டு மாடல் அந்த காலத்து டிவி இதெல்லாம் கிடைக்குமா போட்டு இப்படி உடச்சிக்கிறா அன்னியன் படத்துல வரவங்க மாறி மாறி பேசிட்டு ஐயோ 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 போச்சு டிவி போச்சு இப்படி போட்டு உடச்சு வச்சுக்கிற பழைய டிவிய மாமா நான் எங்க மாமா உடைச்ச நீங்க தானே மாமா உடைச்சீங்க கண்ணாடி எல்லாம் உடைச்சு போட்டா போச்சு போச்சு எல்லாம் போச்சு திருடிட்டு வந்ததும் இல்லாம இப்ப எனக்கு இப்படி உடைச்சிட்டு என்னைய வேற பழி போட்டுக்கிறீங்க ஐயோ நல்ல டிவி இப்படி உடைச்சு போட்டாலே எனக்கு வேற பயமா இருக்குது இதையே பாப்பனா இன்னும் உங்களுக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க உங்களை பாக்குறது என்னன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது சரி இது வேண்டாத இது பழைய டிவி இது ஓடாத டிவி தான் வாங்கிட்டு வந்து உடச்சு போட்டேன் ஓடாத டிவி வாங்கிட்டு வந்து உடச்சு போட்டீங்களா 50 ரூபா டிவி காசு கூட நான் போய் வாங்கிட்டு வர டிவி வேணா இந்த ஸ்பீக்கர் கழட்டி காந்த விளையாடுங்க காந்தமா ஸ்பீக்கர் வேணா ஆக முடியும் ஸ்பீக்கர் வேணா ஆகு ஸ்க்ரூ டிரைவர் இருந்தா கொண்டா ஸ்பீக்கர் வேணா கழட்டிக்கலாம் ஏத்துறேன்னா சரி எப்படி கீழ்பாக்கத்தை தள்ளிட்டு சரி காசு கூட நம்ம டிவி வாங்கிட்டு வரங்கடா ஏன் நீங்க டிவி வாங்க வேண்டாம் ஒண்ணும் வாங்க வேண்டாம் டிவி வேண்டாம் போங்க அப்புறம் எங்க வர பம்மனு போயிருங்க குச்சில எல்லாம் அடிக்கிறாரு நாங்க பாரு எப்படி தழும்பா இருக்குன்னு அப்ப உன்னை நான் ஒரு வெளுக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் நான் என்னையா வந்தேன் தேவையெல்லாம் பேசிட்டு நீ தேவலாம் எனக்கும் கோவம் மாதிரி போயிரு சரி நானும் வந்து உன்னை பார்த்து சிரிக்கிறதால கோவப்படுறதான்னு தெரியல பைத்தியார சைக்கோ ஃபோன் பண்ணி சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸ் உங்க அண்ணன் மலையில இருந்து வந்துட்டான் பாருங்க இன்னைக்கு வச்சு செய்யறோம் ஏய் இந்த சீன் எல்லாம் என்கிட்ட வேணவே வேணாம் உங்க அண்ணன் ஃபோன் போட்டு வர சொல்லு இப்போ நீங்க ஹலோ அண்ணா எங்கண்ணா இருக்கிற அண்ணா வீட்டுக்கு வாண்ணா இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு என் மூஞ்சில ஒருத்தர் நலங்கு வச்சிட்டான் உடனே நீ கிளம்பி வா ஆமா நீ உடனே கிளம்பி வா என்ன பிரச்சனை ஐயோ நேர்ல தானா சொல்லணும் நீ வீட்டுக்கு வாண்ணா சீக்கிரம் பிரச்சனை கூப்பிட்டாவா 10 நிமிஷம் கழிச்சு வரங்கிறேன்
என்ன உங்க அண்ணனை வச்சு ஒரு பிரச்சனை நீ கூப்பிடுறா 10 நிமிஷம் கழிச்சு வர அப்படிங்கிற. நைட் அண்ணன் மேல கை வச்சது பிள்ளைன்னு பசங்க வந்துட்டானுங்க. சொல்லி இருந்தான்னு வச்சுக்க உங்க அண்ணனை பிசிலாம செஞ்சுட்டு இருப்பானுங்க. டக்குனு அப்படிதான் டைம் வரும். சரி நீ உட்காரு. வந்தோடனே பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ற. இப்போ என்ன வாட்டர் கேன காணுங்க இங்க கிடக்குது. பண்ணிட்டானா? பண்ணிட்டான். வந்துட்டா நடக்குது. வீட்டுக்கு பின்னாடியா? அங்க என்ன பண்றீங்க? வீட்டுக்கு பின்னாடி வா. அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வந்தாதானா தெரியும். நீ வாண்ணா. வரேன். A few minutes later. இவரெல்லாம் வேலைக்கே ஆக மாட்டாருண்ணா. ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு டயலாக் வரலன்னு என்ன போட்டு அடின்னு அடிக்கிறாருண்ணா. வரலன்னு சொன்னா விட வேண்டியதானண்ணா. அடிச்சானா? எதுக்கு அடிச்ச? அட ஒரு டயலாக் வர மாட்டேங்குது, ஒன்னும் வர மாட்டேங்குது. இவக்கு எது கூப்பிட்டாலும் நீ கேட்டு நீ போ, என்கிட்ட எதுவும் கேட்காத நீ. சரியா? நீங்க பண்றத கேக்குறத நான் எங்க அண்ணனை வர சொல்லி இருக்கிறேன். டயலாக் வரலன்னா போட்டு யாராவது அடிப்பாங்களாண்ணா? வரலன்னா விட வேண்டியதானே. டயலாக் வரலன்னா சொல்லி கொடு. ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லி கொடு. வரலன்னா அடிச்சா நீ என்ன தடவை? ஓ காலையில மதியானம் 12 மணில இருந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற, மணி 5 ஆச்சு. சொல்லி கொடுத்து நடிக்கிறதுல என்னது போய் உனக்கு இருக்குது? சொன்னா நடிச்சுக்கிற போறா. தெரியலன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லி கொடு. அதுக்கு அடிச்சுன்னா என்ன 2வது 3வது படிக்கிறப்புல ஏபிசிடி வரல அப்படிங்கறக்காக நீ எழுதி 2 அடியை வச்சு எழுதுறக்கு பெரிய புள்ள தானே. ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லி கொடுத்தீங்கன்னா அவளை புரிஞ்சுக்க போறா. அதனால இவ அடிச்சா அதையெல்லாம் வந்து கேட்க மாட்டீங்க. நான் அடிச்சா மட்டும் வந்துட வேண்டியது உடனே. அது நீங்க பண்ற வேலை, அதனால நீ வாங்குற. அது நான் அவ பண்ணுனதுக்கு நீ இப்ப வந்து அவ தப்பா பேசினா தப்பா சொல்றான்னு சொல்லி அடிக்கிற. நீ தப்பா பண்ணும்போது அடிச்சது அதுதானே அதெல்லாம். ஆமா அதுக்கு அடிப்பா அப்படிதான். நீ அது பண்ணுனது இது பண்ணுனது ஒண்ணா? அப்புறம் அடிக்காது. நானும் வாயில சிலி புளி சொல்ற மாதிரி சொல்லி கொடுத்தேன், கேட்கல. அதனால அடிச்சேன் நான். சரியா? அதுக்கு நீ அடிச்சிட்டு இருந்ததுனால நல்லா இருக்காதியா. ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லி கொடுத்து நடி. சரியா? ஓரா இருந்தாலும் சொல்லி கொடுத்தாச்சு. மறுபடியும் 2 பரவாயில்ல, 2 தடவை ரிஹர்ஸ் எடு, மாத்தி எடு. ஓராயிரம் தடவை சொன்னானே இப்படி அப்படியே பச்சை போய் பேசாதீங்க. சரியா? இதெல்லாம் வேலைக்காக. அது நல்லா எடிட் பண்ண தெரிலன்னா உங்க யூடியூப் vlogs எப்பவுமே வைரல் ஆகாது. vlog ஷூட் பண்றது பெரிய விஷயம் இல்லை, அதை யார் வேணாலும் பண்ணலாம். அப்படியே பச்சை போய் பேசாதீங்க. சரியா? இதெல்லாம் வேலைக்காக. அது கூட்டிட்டு போ. நீ அவளை கூட்டிட்டு போறதுதான் கட்டி வச்சுமா. கை கால்லாம் வலிக்குது. நான் ஒரே ஒரு தடவை சொல்லணும்னு போட்டு அந்த கும்புறாரு. நான் ஆஸ்பத்திரி கூட்டு போ சொன்னா கூட்டு போக மாட்டேங்கிற. டயலாக் வரல அப்படிதான் பஞ்சில எல்லாம் அடிக்கிறாரு. நாங்க பாரு எப்படி தழும்பா இருக்குன்னு. சவசவன்னு என்ன குச்சில எல்லாம் அடிச்சிட்டு இருக்கிற? அப்புறம் என்ன பண்றது? ஒரு அடி அடிச்சு நானும் ஒரு குச்சியில அடிக்கிட்டா? அப்ப உன்னை நான் ஒரு வெளுக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாக்கலாம். நான் என்னையா வண்ண? நான் என்ன வண்ண? நீ குச்சி கொடு. எதுக்கு மேல கை வச்சிட்டு இருக்கிற? எதுக்கு அடிக்கிற? ஒரு தடவை சொல்லி கொடு திட்டு. சரியா? 5 சொல்லி கொடுத்து வரல அப்படின்னா 2 திட்டு. அது என்ன அடிக்கிறது? நான் சொல்லி குடும்ப பொம்பளை பிடிச்சி அடிச்சிட்டு இருந்தா இதெல்லாம் நல்லாவா இருக்குது? இது ஒரு பெரிய மேட்டர்னு சொல்லி இது ஒரு இவள அடிக்கோன்னு எனக்கு என்ன ஆசையா? இவள அடிச்சு எனக்கு என்ன வரப்போகுதா? வரப்போறதெல்லாம் தெரியுதுல, அப்புறம் என்னத்துக்கு அடிக்கிற? பொறுமையா சொல்லி கொடுத்தா பரவாயில்லண்ணே. 2வது தடவை தூக்கும் போது அப்படியே கத்துறாரு. ஊரே கேளு நாடே கேளுன்ட்டு. அப்புறம் 3வது தடவை அடிச்சா போட்டாரு. நீதான் ஒரு தடவை சொன்ன இது பண்ணலன்னா நீதான் டென்ஷன் ஆகிறன்னு உனக்கே தெரியுது. அப்ப அதுக்கு டென்ஷன் குறைச்சிட்டு சொல்லி கொடுக்க வேண்டியதானே? இல்லையா? இப்ப 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வீடியோ எடுக்கணும், 1 மணி நேரம் கழிச்சு வீடியோ எடுக்கணும். பஞ்சாயத்து பண்ணிட்டு ஆமா எனக்கு உடம்பு கை கால்லாம் வலிக்குது. ஒரு டயலாக் வந்து இப்படியே அடிப்பாங்க. வேற எப்படி சவுண்ட் போய் கிடக்கு? இப்படி புடிச்சு அடிச்சிட்டு இருந்தா மாட்டு அடிக்கிற மாதிரி புடிச்சு அடிச்சு வச்சிருக்கிற பைத்தியமே நீ. சரி நான் உன்னை 2 அடி அடிக்கிறேன், எப்படி வலிக்குதுன்னு பாக்கலாமா? தேவையெல்லாம் பேசிட்டு நீ தேவலாம் நானும் வந்து ஒவ்வொரு டைமும் சொல்லி இது பண்ணிட்டே தான் போயிட்டு இருக்கிறேன். நான் என்னது சொல்லி நீ ஒவ்வொரு தடவை நீ திட்டுறப்ப பேசப்பெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நான் தான் கண்டுக்காம உட்காந்துருக்கிறேன். நான் ஒரு கையில காயமாற அளவுக்கு தடுத்து போற அளவுக்கு அடிச்சு வச்சிருக்கிறேன். சரி இரு, நானும் முன்னி அவ அடிச்சாலும் நானும் சொல்றேன். அப்புறம் வந்து நீ பஞ்சாயத்து பண்ணி போ. நக்கல் பண்ணிட்டு இருக்க. சரியா? நக்கல் பண்ணாத. அப்புறம் அவ அடிக்கும் போது மட்டும் நான் கம்முன்னு இருக்கிறேன்ல. சிரிக்கிறா பாரு. நீ அடிக்கிறது அவ அடிக்கிறது ஒண்ணு. அவ அடிச்சு உனக்கு வலிக்குது. ஆனா நீ வலிக்காதாயா? நீ 2 வீடு அடிச்சு பாரு. நான் எதுக்கு அடிக்கிறேங்க? நீங்க பண்றது முடி புடிச்சு இழுப்பு இல்ல. நீ அந்த மாதிரி வேற வளர்த்தி வச்சுக்கிறான் புடிச்சு இழு. அப்ப தெரியும் அவனுக்கு வலிக்குது. எதுக்கு நான் அடிக்கிறேன்? சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை கட்டிட்டு இருந்தா என்னையா இருக்கான்? மண்டையில தான் இருக்கா இல்லையா உனக்கு? நீ ஒரே நிமிஷம் இருங்க. அவர் என்ன டயலாக் சொன்னாருன்னு அதை நீ கேள. அப்படி என்ன டயலாக்? சின்ன குழந்தை பச்சை குழந்தை கூட சொல்லிருமியா? அந்த மாதிரி டயலாக் அது.
பச்சை குழந்தை சொல்லுங்கன்னா அப்ப இவன் சொல்ல வரலன்னா அப்படி என்ன டைலாக் இருக்கும்? அதான் இந்த ஓடுற நரியில ஒரு நரி குள்ள நரி முதுகுல ஒரு பிடி நிறைய முடின்னு ஒரு டைலாக் இருக்குல்ல, அதை வந்து 10 டைம் நிறுத்தாம சொல்லணும். எங்க 2 டைம் நீ நிறுத்தாம சொல்லு பாக்கலாம். எனக்கு வரலன்னுதாயா உன் தங்கச்சி போட்டு சொல்லிட்டே வரல, அவளுக்கு எப்படியா வரும்? அவ ஏற்கனவே ஓட்ட வச்சு. அது எப்பேற்பட்ட டைலாக் 1ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு கூட நிறுத்தாம 100 விஷயம் சொல்லுது. தள்ளும். இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர்னு சொல்லி பேசிட்டு இருந்து கடுப்பாயிருக்கும் பார்த்து. இந்த டைலாக்லாம் யாராவது கோவப்பட்டு அடிப்பாங்க. அது இதுக்கெல்லாம் மாயா புடிச்சு அடிச்சிட்டு இருப்ப. ஏன் தங்கச்சி அடி வாங்கிட்டு இருக்கிற, சிரிச்சிட்டு இருக்கிற. நீ சொல்றதுக்கு இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அது அடிச்சிட்டு இருக்கிறேன்னு பாக்குறப்போ அதை நினைச்சாதான் சிரிப்பா வருது. உன்னை பார்த்து சிரிக்கிறதால கோவப்படுறதான்னு தெரியல. பைத்தியாரா, சைக்கோ. சைக்கோவா? அண்ணன் சைக்கோன்னு இருக்கிற, அப்புறம் நான் களை தூக்கி தலையில ஓட்டு. அந்த சைக்கோ தான் அந்த வேலையை பார்க்கும். என்ன இப்படி சிரிச்சிட்டு இருக்கிற? ஏய், என்ன நீங்க சிரிச்சிட்டு இருக்கிற? விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்களா 2 பேரும் சேர்ந்து? அடிச்சானா இல்லையா? அடி வாங்கிட்டு அவர் அடிக்கலாம் இல்ல, சும்மாதான் சொன்னேன். என்னை பார்த்தா என்ன பைத்தியாரனாரு தெரியும். அப்புறம் அடிக்கும். அந்த கேமரா நாங்க நடிக்கிறதுக்காக எடுக்கல, நீ வருவீல, அதுக்கு தான் ஓடிட்டு இருக்குது பிராங்க். நான் போய் அடிச்சேன், அதையும் நம்புறேன். அடிச்சா மட்டும் வாங்கிட்டு கம்மனு திருவாளா? அப்ப கை தடிச்சிருக்கிறத பாரு. குங்குமத்தை எடுத்து இப்படி நீ இழுத்துட்டு இருக்கிறா. அவனுக்கு மேல இருக்க நீ இருக்கிறா. அவனுக்கு மேல இருக்க நீ. நிறைய பேர் கேட்டாங்க உன்னை வச்சு வீடியோ போட சொல்லி பிராங்க் பண்ண சொல்லி. 2 மாசம் நல்ல வேலை நான் வெளியில எந்த டென்ஷன் இல்லாம வந்தேன். நான் வெளியில ஏதாவது காண்டில் வந்துருந்தா அவனை செத்த. நீ தைப்பூசம், அதனால நீ தெளிவா தான் இருந்த. 2 மாசமா நீ கழுவுற மீன் மாதிரி மாலை ஓட்டு நழுவிட்ட. அப்புறம் உனக்கு டைமே கிடைக்கல, வந்த அதனால பண்ணிட்டோம். சரி, எல்லாத்துக்கும் பாய் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் ஒண்ணு பண்ணிருங்க. நிறைய பேர் கேட்டீங்க மச்சான வச்சு பிராங்க் பண்ண சொல்லி. ஒரு சின்ன பிராங்க் தான் இது, சும்மா எடுத்தோம். நீ அடுத்து பயங்கரமா எடுத்துடலாம். இந்த பக்கமே வர மாட்டேன். நீ அடிச்சா கூட கூப்பிட்டா உங்க அண்ணன் உண்மை அடிச்சீனா கூப்பிட்டேனாலும் நான் வரமாட்டேன். தெரியுமா? நீங்க உங்க மாப்பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஏன் உனக்கு கட்டி கொடுத்ததுக்கு மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுவேன், உனக்கே சப்போர்ட் பண்ணிட்டு நான் நாங்க அடுத்த கேவலப்பட்டு நிக்கிறதா? நான் துணியெல்லாம் ரெடியா தான் எடுத்து வச்சிருக்கேன். நீ வீட்டுக்கு கூட்டு போங்க, நடந்து போலாம். அட்டிக்கன்னு வச்சுக்க. கடைசி மாதிரி நல்லதோ கெட்டதோ புருஷனோட வாழ்ந்து காயறத பார்க்கணும். சூப்பர் மாமா. 10 வருஷத்துக்கு வருவேன், நல்லது கெட்டது நோம்புலடியா வந்து கூப்பிடுவேன். அன்னைக்கு வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் நடக்க போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவை ப்ராங்க் பண்ண போகிறோம். எங்கள் அப்பாவை ஸ்டார்டிங்கில் ப்ராங்க் பண்ணது, அதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்பாவை வீடியோக்குள்ளே கொண்டு வாங்க, அவரை வச்சு நிறைய வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஆனால் அப்போ எங்களுக்கு டைம் கிடைக்கல. ஏன்னா அப்பாவும் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தார், செக்யூரிட்டி வேலைக்கு போகிறாரு. எல்லா பொருளுங்களும் இருந்து ஏதோ ஒரு ரவா கண்டு அதையெல்லாம் விடுப்பா, இந்த சாப்பாடு விஷயத்தை விடுங்க. சரி, அவர் இன்னும் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன பண்றேன்னு சொன்னதான் தெரியும். நீ காலையில 8 மணிக்கு தான் எந்திரிச்சாப்ல. சரி, 8 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ணாரு? 8 மணிக்கு எந்திரிச்சு இந்த செலதான் ஓடி. நைட் அப்புறம் நைட்டு பூரா ஒரு இங்க ஓடுறாரு, அது இது வேடி எங்க ஓடுறாரு, என்னத்த வேலை செய்யறாரு, அவர் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க உங்க மாப்பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஏன் உனக்கு கட்டி கொடுத்ததுக்கு மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுவேன், உனக்கே சப்போர்ட் பண்ணிட்டு நான் நாங்க அடுத்த கேவலப்பட்டு நிக்கிறதா? பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு மாப்பிள்ளை சண்டை போற அளவுக்கு வச்சுக்கிட்டு இருக்காரு சொல்லிட்டு இருக்க முடியுமா? சரி, அதுதான் நீங்க இந்த சாப்பாடு விஷயம் சொன்னா வேலை செய்யலன்னு சொன்னா அதுக்காக நீங்க உங்க மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் பண்றீங்க. நீங்க சப்போர்ட்டே பண்ண வேண்டாம், பெத்தவங்கள அப்படியே இருந்து போறாரு. அவர் இன்னொரு தப்பு என்ன பண்றாருன்னு கேட்டுக்கோங்க. நைட்டு 11 மணி 12 மணி வரைக்கும் நான் தூங்க ஒரு காலைக்கு பாத்ரூம் போறதுக்கு எந்திரிச்சு பார்த்தேன்னா செல்ல தூக்கிட்டு அந்த நடு ரோட்ல போய் நின்னுட்டு ஆள் நட மட்டுமே இருக்கிறது இல்ல, அந்த இடத்துல போய் நின்று யாருக்கிட்டயும் போன் பேசிருக்காரு. பக்கத்துல போய் பார்த்தோம்னா ஏதோ பொம்பளை வயசு கேக்குது. யாருக்கு பொம்பளை இன்னொருத்தர் வயசு, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? எனக்கு 1000 பேர் போன் பண்ணுவாங்க, நான் அப்படித்தான் பேசுவேன், அதெல்லாம் நீ கேட்க கூடாதுங்கிறாப்புல. சரி, அவங்க அம்மாட கூட போன் பண்ணிருக்கலாம். என்ன அம்மா
அம்மா கிட்ட 12 மணிக்கு போன் பேசுவாங்க. சாப்பிட்டே போனேன் அதுதான் நான் கேட்கறேன். 12 மணிக்கு எங்க அத்தை நைட்டு தூங்காம இவர்கிட்ட பேசிப்பாங்க. 12 மணிக்கு அப்பா அம்மா கிட்ட யாரு பேசுறா? இவர் அவங்க அம்மா படைய பேசுறாரு. தேவையில்லாம போட்டுட்டு இருக்காத. எனக்கு போட்டு விடுறாரு. அது என்ன 12 மணி 11 மணிக்கு எந்த பிள்ளைகிட்ட ஆமா இல்ல மாமா சப்ஸ்கிரைபர் போன் பண்ணாங்க. அப்புறம் அவங்க பேசணும்னு ஆசைப்படுறாங்க. எனக்கு அந்த டைம்ல ஃப்ரீயா இருந்துச்சு. சரி, அது வந்து சர்ப்ரைஸ் பண்றீங்க போறீங்க வரைக்கும் ரைட்டு இல்லன்னு நான் சொல்லல. அது வந்து அது 11 மணி 12 மணிக்கு அவங்ககிட்ட சொல்லிட்டு போய் தூங்கிடுறாளாச்சு. ஏனுங்க நீங்க 9 மணிக்கு அவ தூங்குறான்னு நீங்க போய் 11 மணி 12 மணிக்கு அப்ப எப்படி எழுந்திரிச்சு ஓடியாரா? இல்ல பகல்ல எல்லாம் எனக்கு வேலை இருக்குது. நிறைய பேர் பேசணும் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ல கமெண்ட் பண்றாங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்து பேசுறாங்க. அப்புறம் நைட்டு தான் எனக்கு தூக்கம் வர்றது இல்ல. கரெக்டா அந்த டைம்ல அவங்க ஆன்லைன்ல இருக்காங்க பேசுறாங்க. அதனால நான் பேசிட்டு இருந்தேன். அதையெல்லாம் எதுக்கு நீ எதுக்கு அதெல்லாம் பாக்குற? அடிச்சு மூஞ்சியும் இது அடிச்சிருவேன். எதுக்கு பாருங்க உங்க முன்னாடி அப்படி பேசுற பாருங்க. அப்புறம் என்னப்பா அவர் பேசுறாரு? அவர் பேச்சாலதான் பிரச்சனை வருது. அப்பா உங்க முன்னாடி எப்படி கை நீட்டி அடிக்கிறேங்கிற சொல்றாரு. அது மூஞ்சி உடைச்சு நீங்க பேச மாட்டாதீங்க. உடனே எங்க அப்பா அப்படியே நான் இந்த பேச வச்சு எம்மா எங்க அப்பா கோபப்படுற மாதிரி நீங்க திருப்பி விட தேவையில்லாம அவரை கூப்பிட்டு வச்சு நீ தேவையில்லாம புகார் பண்ணி. நான் தேவையில்லாம பண்ண நான் நடக்கிறது தான் சொல்றேன். அப்படியே நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்றீங்கல்ல. இப்ப இந்த மாதிரி நீ என்ன என் முன்னாடி இப்படி பேசுறேன்னு அவர் கரெக்டா இருந்தா நான் ஏன் பேசுறேன்? சரி 11 மணிக்கு இன்ஸ்டாகிராம்ல கூப்பிட்டு வாட்ஸ்அப்ல யாரோ கூப்பிட்டு என்ன லேடிஸோ பேசட்டும் சப்ஸ்கிரைபரோ யாரோ நான் போய் கேக்குறேன்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு இல்லப்பா இந்த மாதிரி கூப்பிட்டு இருந்தாங்க பேசிட்டு இருக்கிறேன். நான் ஏன் அதை சண்டை போடுறேன்? நான் அப்படிதான் பேசுவேன். நான் யார்கிட்ட பேசுவேன்? ஆமா பொய் சொல்றேன் மாமா. நான் எப்பவுமே கூப்பிட்டாங்கன்னா காயத்ரி தூங்கிட்டு இருந்தானா அவங்களும் கேட்பாங்க கூப்பிடுறீங்களும் சரி ஆனா அக்காட்டையும் பேசணும் ஆசைப்படுறேன்னா அப்படிம்பாங்க. இன்னும் இல்லம்மா காயத்ரி தூங்கிட்டு இருக்கிறாமா? ஏனுங்க மாப்பிள ஒரு 11 மணி 12 மணிக்கு ஒரு லேடிஸ் குரல் கேட்டா அப்ப அவங்களுக்கு சங்கடம் வராது. அதை என்கிட்ட சொல்லிட்டா நான் ஏன் சந்தேகப்படுறேன்னு நான் கேக்குறேன். அதே மாதிரி பொய் சொல்றாங்க. உங்கள்கிட்ட சொன்னதே இல்லையா? நானு எத்தனை சப்ஸ்கிரைபர் உங்கள்கிட்ட பேசணும்னு இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட பொம்பளை புள்ளி பேச சொன்னது இல்லையா? அப்ப ஒவ்வொரு காலத்தையும் சொல்றீங்க. ஒவ்வொரு காலையும் வாயாம எல்லா காலையும் சொல்லி என்னமாமா இது 2.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட சொல்லிட்டு சொல்லட்டுங்களா? நம்ம மனைவி நீங்க கட்ட போட்டாடிதான். சரி நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணல. அவங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கும் ஆதரவா தான் இருக்கும். சரி நீங்க அவங்ககிட்ட இந்த மாதிரிமா பண்றாங்க பாருமா அப்படின்னு அவர்கிட்ட நேரம் காட்டிட்டு போய் போய் 12 மணில 1 மணி பேசுவேன். அதுக்கு சங்கடப்படுறா அதுக்கு சந்தேகப்படுறா. சந்தேகப்படுற அளவுக்கு நீங்க வச்சு போட்டு அவளை குத்துக்கணும் என்னங்க இப்ப சாப்பாடு ஆகலன்னு சொல்லுங்க அது கேட்கலாம். துணி துவச்சி போடலன்னு சொல்லுங்க அது கேட்கலாம். இதெல்லாம் பேசணும்னு சங்கடத்தானுங்களா? சரி நான் நீங்க பேச மாட்டேன். சரி மாமா சரி இது சொல்லிட்டே தெரிஞ்சு வச்சு நீங்களும் சொல்லிட்டீங்க. சரி நீ யாரு கூப்பிட்டாலும் நான் எதா இருந்தாலும் இவகிட்ட சொல்லிவிட்டீங்கன்னா அவ்வாடி நிம்மதி படுத்து போறேன். இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு பேசுறேன் இல்ல எங்க அம்மா பேச்சு என் பிறந்த பேசுறேன் என் தங்கச்சி பேச்சு முடிச்சதுக்கு வேற அது எதுக்கு போட்டு ரப்பர் மாதிரி இழுத்துக்கிட்டு கிடந்துட்டு அவளுக்கு சந்தேகம் உங்களுக்கு குடும்பத்துல சந்தேகம் வரக்கூடாது. இப்ப நான் சாப்பிடல மாமா மணி 9 ஆச்சுன்னு சோறாக்கல. அவளே சாப்பிட உட்காந்துருக்கா. அதே நம்மளோட போட்டி போட்டு சோறாக்காம இருந்தா எப்படி மாமா? வேலையில கரெக்டா செஞ்சு வைக்கணும் இல்லைங்களா? இதுக்கு நான் தலையிட முடியாதுங்க. அது உங்க பிரச்சனை. நியாயமா சொல்லுங்க. சாப்பாடுங்கிறது வீட்டுல எல்லாத்துக்கும் இருங்க அது முக்கியமான ஒண்ணு. அதை நம்ம செஞ்சு வச்சுட்டு தான் மத்த வேலையை பார்க்கணும். ரைட்டு மாப்பிள்ள அதை சொல்லிட்டேன்ல குக்கரை வச்சு போட்டு சமையல் பண்ணி வச்சு போட்டு துணியை தவிர மிஷின் வந்துச்சு மாமா இறக்கி வைங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்னங்க இந்த பிரச்சனை உங்க பிரச்சனை 2 பேருக்கு பிரச்சனை. குழந்தை குட்டிட்டு எத்தனை பிரச்சனை கொண்டாந்து விடுவீங்க? 2 பேருக்கு எத்தனை பிரச்சனை கொண்டாந்து விட்டுருக்கீங்க. இன்னும் நாளைக்கு குழந்தை குட்டி ஆகி போச்சுன்னா அதுகளை பாக்குறதுக்கு அதை சமாளிக்க நாங்க வந்து உட்காந்துட்டு அதுக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு கிடக்குறதா? அதே சொல்லுங்க. இப்பவே எனக்கு ஒரு வேலை செஞ்சு தர மாட்டேங்க. அப்ப என்ன வேலை செஞ்சு தருவாங்க? குழந்தைகளை குளிப்பாட்டணும் ஸ்கூல்ல கொண்டு விடணும் அதுங்களுக்கு தேவையானதை பண்ணணும். யாருக்கு அம்மா வந்து காலையில் வச்சு சமையல் பண்ணுவா போவா வருவா அதுங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை அத்தனையும் செய்வா. அப்பக்காரர் என்ன பண்ணுவோம் ஸ்கூல்ல கொண்டு விடணும் கூப்பிட்டு வரணும். இத்தனை வேலை இருக்கு. இப்ப 2 பேருக்கு எந்த பிரச்சனைனா நாளைக்கு குழந்தை குட்டியான என்ன பண்ணுவீங்க? அப்பா இங்க பாருங்க இவர்கிட்ட நீங்க இப்ப சொல்லும் போதெல்லாம் நீங்க இருக்கங்காட்டி பூமாடுதான் மண்டையாட்டிட்டு இருப்பாரு. இவரெல்லாம் வேலைக்கே ஆக மாட்டாருனால நான் ஏகப்பட்டதை பார்த்துட்டேன். நான் துணியெல்லாம் ரெடியா தான் எடுத்து வச்சிருக்கிறேன். வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க நடந்து போலாம். அட்டிச்சான்னு வச்சுக்க கட்டி கொடுத்து போட்டு புதுசை விட்டு என் கூட்ட வந்து உட்காந்து என்ன சத்தம் சாவடியா சத்தம் சாவடியா கட்டி கொடுத்தா காலம் கூட புதுசலோட தான் இருக்கணும். பாக்குறவன் என்ன கேள்வி பண்ணுவேன் புள்ள கூட்டாந்து எங்க வச்சுட்டா தனியை விட்டுட்டு வந்துட்டான்னு யார் அவமானப்பட்டு நிக்கிறது? நான் உங்க அம்மாவப்பட்டு நிக்கிறதா? நியாயம் பேசுவாங்க. இந்த நியாயமும் வரவே கூடாது. கடைசி வரையில நல்லதோ கெட்டதோ புருஷனோட வாழ்ந்து கரையேறத பார்க்கணும்.
சூப்பர் மாமா. கரெக்டா இதுதான் கரெக்ட் பாயிண்ட். தெரியுதா? குளு குளுன்னு இருக்குதா இப்ப? ஆமா. என்ன வாமா? அவர் சூழ்நிலை இருந்து பாய் எதுவும் பேசக்கூடாது. அவர் சூழ்நிலை இருந்து பாரு. நீ என் வீட்டுல வந்து உட்காந்துட்டு 10 பேர் கேட்பேன். ஏன்னா வாடகைக்குள்ள கூட உடனே வீட்டுல உட்கார வச்சிருக்கிய உனக்கு நீ மான கட்டவளே மனுஷன் உனக்குள்ள இருக்க மீசா ஆம்பளை வேடிக்கை தலையில எனக்கு அப்படி கேட்க மாட்டேன். அடுத்தவங்க கேக்குறது நீங்க அடுத்தவனுக்கு தான் பேக்கணும். உனக்கும் முஸ்லிம் பேக்கணும் இல்ல. அடுத்தவங்க கேட்கற கேளுக்குள்ள பேக்கணும். ஒரு பிறந்தவன் கேட்பான், ஒரு மாமன் கேட்பான், ஒரு பிறந்தவன் கேட்பான். நீ கூட பிறந்தவங்க வச்சுக்கோ. நான் கேட்பேன், நான் எனக்கு ஒரு பொண்டாட்டி வருவேன். இவ்வளவு கூட இங்க உட்கார வச்சிருக்கீங்க வாழாம நான் எப்படி உங்ககிட்ட வர்றது? அவளே கேட்க மாட்டாளா? நல்லா பேசி போகிறேன். கடைசி வரைக்கும் செத்தால் வாங்க அவரோட தான் நீ இருக்கணும். வீட்டுக்கு வர மூட்டை எடுக்கிற முடிச்சு கட்ட எடுக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. சரியா? அதான் ஞாபகம் வச்சுக்கணும். பிறந்த பாசத்துக்கு வருவேன், பெத்த பாசத்துக்கு வருவேன். நல்லது கெட்டது நோம்புலடியா வந்து கூப்பிடுவேன். அன்னைக்கு வாங்க. இந்த பாரு, நல்லது கெட்டது கூப்பிடுவேன். 2 பேரும் வாங்க, சந்தோஷமா இருங்க. உண்மையான சண்டையெல்லாம் கிடையாது. சும்மா உங்களை பிராங்க் பண்ணாங்க. சுவிட்ச் பாக்ஸ் பண்ண இல்ல, சும்மா உங்களை கூப்பிட்டு வச்சு போன் பண்ணி இங்க வர வரைக்கும் நீங்க வேலைக்கு ஓடிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டோம்ல மாலையை மாத்திட்டு வந்து, அதுல இருந்து உங்க ஃபேன்ஸுக்கு வேற நிறைய பேர் உங்களை வச்சு வீடியோ பண்ணலையா இப்ப வரைக்கும் கேட்டுட்டே இருக்காங்க. உண்மையிலே டென்ஷன் ஆயிட்டீங்களா? சரி சரி சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமா பண்ணியாச்சு. மாமா டென்ஷன் ஆயிட்டாரு. சரி ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் சொல்லுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பை. அம்மா தாயே வா, எங்கிட்ட பேசுறதுக்கு நேரம். காயத்ரி விட்டா செபுனிக்கு அந்து போயிரு. இப்ப நான் உங்களை அப்படி எப்படியா சொன்னனா? விடுங்க மாமா, நான் வரலன்னு சொல்றேன். நீங்க இப்படி பண்ணிட்டே இருக்கீங்க. நான் வர முடியாது. எரிச்சல கிளப்பிட்டு இருந்தீங்கன்னா அரைஞ்சு சும்மா அடிக்கிற கையை வாங்காதீங்க. வீட்டுக்கு நாடா முதல்ல. முடியாது, நான் வீட்டுக்கு பேசிக்கலாம். நான் வரமாட்டேன். நீங்க வீட்டுக்கு போங்க. இப்ப எதுக்கு மாமா என்னைய வந்து இங்க நிம்மதி இல்லாம தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க? நானே கொஞ்ச நேரம் நிம்மதியா உட்காந்து போலான்னு வந்தேன். என்னையே வந்து சித்திரவாதம் பண்றீங்க இப்படி. என்ன பிரச்சனைன்னு சொல்லிரு. தேவையில்லாம சத்தம் போட்டுனா எல்லாரும் வந்துருவாங்க. தேவையில்லாம மான மரியாதை இருக்காது. என்ன பிரச்சனைன்னு சொல்றேன். உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. என்ன சொல்லு, என்னன்னு சொல்லு, என்ன பிரச்சனை சொல்லு. நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்க, கல்யாணம் 1.5 வருஷத்துல எப்படி இருந்தீங்க, நீங்களே நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எப்படி இருந்தீங்க உங்களுக்கு யோசிங்க. என்ன கிழவன் ஆயிட்டு நான் சொல்லு. கிழவன் ஆயிட்டு அதான் சொன்னாங்க. கிழவன் கிளவி ஆகுறது எல்லாமே ஆவாங்க. யாருமே வந்து இளமையாவே இருந்துட மாட்டாங்க. 20 வயசுலயும் 18 வயசுலயுமே. சரி, வேற என்ன பிரச்சனை சொல்லு. நீங்க எப்படி இருந்தீங்க யோசனை பண்ணுங்க. என்ன எப்படி இருந்தா சொல்லு, எப்படி இருந்தா சொல்லுன்னு கேக்குறீங்க. சொல்லுடி, எனக்கு பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நீயே சொல்லி தொலை. எரிச்சல கிளப்பிட்டு சொல்லி தொலை. கல்யாணம் முடிச்ச புதுசுல எப்படி இருந்தீங்க? என்கிட்ட எவ்வளவு பாசமா இருந்தீங்க. எப்படி எல்லாம் இருந்தோம். நம்ம கலகலன்னு சிரிச்சு பேசி இப்ப எங்க பேசுறோம்? நம்ம பேசுறீங்களா நீங்க எங்கிட்ட? அதாவது பேசுறேன்னா அப்ப வந்து கல்யாணம் மூச்சு பூசு சரியா, எல்லாரும் கொஞ்ச நாள் ஜாலியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் குழந்தைன்னு வந்துச்சுன்னா வீட்டுல நம்மளுக்குன்னு ஒரு வீடு வேணும், நமக்குன்னு ஒரு செட்டில்மெண்ட் வேணும், நம்மளை பார்த்தா ஒரு 4 பேர் மதிக்கணும் அப்படின்டா ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை பார்க்கணும். அந்த வேலையில எல்லாரும் மைண்டும் போவேன். கொஞ்சிட்டே மடியிலே படுத்துட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. சொத்து பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, வேலை பிரச்சனை, நம்ம வாழ்க்கை பிரச்சனை தான். நான் ஒண்ணு உங்களை மடியிலேயே ஒண்ணு படுத்துட்டு இருக்க சொல்லல. கொஞ்சமா ஒரு நாளைக்கு ஒரு தடவையா சிரிச்சு பேச சொல்றேன். என்ன நேரம் பார்த்தாலும் உங்க வேலையவே நான் பார்க்க கட்டிட்டாலும் சொல்லல. நான் ஒண்ணு நீங்க வேலைக்கு போக வேண்டாம், என் மடியிலே படுத்துட்டு கிடங்க, என்னை கொஞ்சிட்டே இடங்கள்லாம் நான் சொல்லல. ஏன் அப்போ தான் வேலைக்கு போயிட்டு இருந்தோமே, அப்போ என்ன வேலைக்கு போகாம இருந்தோமா? அப்போ தான் வேலைக்கு போனா ஒர்க் டென்ஷன் இருந்தது. இதை விட அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். சரியா? இப்ப ஏதோ ஒரு லெவலுக்கு இருக்கிற கொஞ்சமாவது முன்னேறி. சரி, இப்ப என்னடா பண்ண சொல்ற? ஒரு 5 நிமிஷம் இவனுக்கு சைக்கிசாமா நீங்க உட்காரணும். அறிவு கிட்டவனே, நம்மளுக்கு இவ்வளவு வேலை இருக்கு, இதான் வேலையாடா? அப்ப இல்லாத விட இப்ப நம்மளுக்கு எல்லாம் கஷ்டம் வந்துருச்சு, டென்ஷன் வந்துருச்சு. சரி வா, பாசமா இருக்கிற வாப்பா சாமி.
அப்படி ஒண்ணு நீங்க நான் கேட்டு உங்ககிட்ட வாங்கணும்னு இல்ல. அட எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. இப்ப நான் உங்ககிட்ட பொறுமையா பேசுற சிச்சுவேஷன்ல நான் இல்ல. எனக்கு அதுதான் எப்பவுமே நீங்க அப்படி இல்ல. நீங்க போங்க. நீ பண்றது சரியில்லை காயத்ரி. சரியில்லைல நீங்க கம்முன்னு போங்க. சரியில்லை தானே போங்க. சரியில்லை தூக்கி அப்படியே கீழே ஓட்டுருவ. கையெடுங்க. கையெடுங்கவா கொன்றுவ மரியாதை வந்து. நான் வரல. என்ன எதுக்கு இப்படி கத்திடுவ மாமா. தள்ளி விட்டு போட்டு பூ கீழே விழுகுது, அது கீழே விழுகுது. இப்ப எதுக்கு அந்த பாறை நோக்கியே போயிட்டு இருக்கிற நீ? நான் பாட்டுக்கு போய் உட்கார, என்னை விடுங்க. ஏன் அந்த பாறையில உட்காந்து புத்தராக போறியா? ஆமா, நான் எப்படியோ ஆயிட்டு போறேன். பாசத்தை ஒண்ணு கேட்டு உங்ககிட்ட வாங்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. ஏதாவது முதல்ல ஆசையா அவனு கேட்டு இதை செஞ்சு கொடுங்க. குலோப் ஜாமுன்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு செஞ்சு வச்சிருவீங்க. தீர செஞ்சு வச்சிருவீங்க, டப்பால போட்டு வச்சிருவீங்க. குடிக்கிறது தங்க சாப்பிடு சாமி. நானே வேண்டாம்னா கூட குலாப் ஜாமுன் செஞ்சு கொடுக்கலன்னா பிரச்சனையா? குலாப் ஜாமுன் வா 4 கிலோ வேணா கடையில வாங்கி தரவா, வந்து தின்னு. சிரிக்காத, எரிச்சல் ஆயிருவ. குலோப் ஜாமுன் பிரச்சனையான்னு கேக்குறீங்களே. நான் என்ன அதுல உள்ள பாசம் தெரியல. அந்த குலோப் ஜாமுன் அப்பதான் கண்ணு தெரியுது. காமெடி பண்ணிட்டு எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நானு இப்ப பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. வீட்டுல போய் எதா இருந்தாலும் பேசிக்கலாம். நட. இங்க பேசுறதுக்கு நேரம் இல்ல. அப்போ பாத்துட்டு இருக்கிறாங்க. நட போல நட. பாத்துட்டு இருக்கிறாங்க. எதுக்கு நீங்க கத்திட்டு இருக்கீங்க? சமுவா உர போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. எந்திரிங்க மேல. ஊசு மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்க மாமா. உன்னை அடிக்க வந்து நான் குப்புறேன். அப்படி போய் சொன்னா நான் என்ன உதைக்க சொன்னா நான் அடிக்க சொல்லி கேட்டனா? கம்முன்னு போயிருங்க மாமா. சும்மா அடிக்காதீங்க. நான் வரல. ஐயா தடி மாமா ஓடுங்க மாமா. விஜமுடு டான் 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 டான். A few minutes later. என்ன பிச்சைக்காரியாட்டு பண்ணிட்டு இருக்கிற? பிச்சைக்காரியாதுன்னு ஆத்தாடி. எதுக்கு இந்த கல்ல புடிச்சு உட்காந்துக்கிற? ஏதாவது பிளாட்டினா வைரம் கீழே தங்கி இருக்குது. அதுல சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா? தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா? நடசாமி எனக்கு வீட்டுல வேலை இருக்குதுடா. வாடா, நான் வீட்டுக்கு போனேன். ஃப்ரெண்டு வேற வந்துட்டு இருக்காங்கண்ணா. அப்ப போலவா? சரி, நான் வரணும்னா நீங்க எப்பவும் போல என்கிட்ட பாசமா பேசுவீங்களா? சரி, நான் பாசமா பேசுறேன் தாயே. வா. அப்ப இது வரைக்கும் நடந்ததுக்கெல்லாம் இதுவரை தெரியாம பண்ணிட்ட. வா, மன்னிச்சுக்கு. வா, காலில் விழுந்து மன்னிக்கணுங்க. சும்மா மன்னிப்பு கேட்டல ஒத்துக்க மாட்டேன். எத்தனை நாள்? ஒரு நாளா 2 நாளா? சரி அம்மா தாயே வா. எங்கட பேசுறதுக்கு நேரம் இல்ல. போலாம் வா. மன்னித்தோம். சரி நட போலாம். நட வா. வைத்தி கேரி நடங்க. ரசியா நட. தேகம் மழை வர மாதிரி இருக்குது. வா. சரி மாமா சொன்னது நான் சும்மாதான் கால் ஊசன விழுந்துட்டீங்க. நான் நினைச்சா பார்க்கல நீங்க கால் விழுவீங்கன்னு. நீ நக்கல் பண்ணிட்டு. Hi, I'm Tanish Bagchi. My latest song. எங்க அம்மா கூப்பிடுற. எங்க அம்மா எங்க வெளியே போயிருக்க மாட்டேங்க. உங்களை ஏங்கன்னு கத்திட்டு இருக்கிறேன். அது கூட முக்கியமான வேலையில இருந்தேன்னு சொல்லணும். முக்கியமான பார்க்கலாம் முடிவு பண்ணிக்கலாம். பெரியத்தி பாக்குறீங்களா நீங்க? சமுவா அம்மா இருந்தேன்னு சொல்லணும். முடிவு பண்ணிட்டீங்களா? வெறியேத்தி பாக்குறீங்களா நீங்க? வெறியேத்தி பாக்கலாம். வெறியில யாராவது மதம் தான் பிடிக்கும். யானைக்கு என்ன ஆகுது? காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. எரிச்சல கிளப்பி விட்டு. வேற ஒண்ணும் இல்ல காயத்ரி. என்ன பேஸ்புக்ல உள்ள ஃப்ரெண்ட் ஆச்சு.
சரி அது முத்தம் கொடுக்க சொல்லிச்சு நான் இது ஒரு தப்பா கேக்குறீங்க போன்ல தான் நீ கொடுத்த நேர்லயே கொடுத்த மாதிரி நீங்க நேர்லயே கொடுத்து வந்தீங்களா வலிக்குது காயத்ரி அடிக்கிறது நீங்க பண்ணது கூட அடிக்காம மடி ஊத்தி கொஞ்சம்னா போ வந்துட்டாங்க இப்படி சேரோட எப்படி உதச்சா வச்சுக்கோங்க மல்லாந்துட்டு விழுந்துருவீங்க உனக்கு அதே பண்ணு நீ விட்டா சப்பன அடிச்சிட்டு வைங்க அது என்ன பண்றதோ பண்ணி இப்படி நாய் பேசிட்டு பண்ணிக்கிறீங்க அசால்ட்டா சரி போய் தோசை போய் போட்டு வா இதற்கு ஒரு வலி அடியா போய் தோசை அடியாவா இருங்க வரேன் ஏ அடியா நான் கேக்குறேன் உங்களுக்கு நான் எப்ப பார்த்தா கையில அடிச்சாலும் உடைக்கிறதே கிடையாது டேய் கம்மல் காயத்ரி என்ன கம்மல் வீடியோ காயத்ரி எங்க வீடியோ இந்த செல் எப்ப பார்த்தா வீடியோ செல்ல போட்டு உடைச்சிராத சமூக உர போட்டு பின்னாடி டிவி இருக்குது ரெண்டுமே பொசுங்கிர ஆமா எப்ப பார்த்தா இத வச்சா வீடியோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க எப்ப பார்த்தா டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க ஏதோ ஒன்னு சொல்லிட்டு வீடியோன்னு வந்த இடத்துல புள்ள பண்ணுவீங்களா இந்த போனா முதல்ல உடைஞ்ச போனதாடி ஒண்ணும் பிரச்சனை இல்ல எதுக்கு சும்மா இருக்க ஒரு வீடியோக்கு என்ன ஏதோ யோசிக்க வேண்டியது அப்புறம் என்ன பண்றது நான் நல்லா தெரியாது நான் டென்ஷன் எடுத்து தூக்கி வீசிறேனா அது தெரிஞ்சுதான் நான் இந்த மாதிரி ஓட்டத்துல வாங்கிட்டு வந்தேன் சாமி நானாக இருக்கு செல்ல அவ்வளவு அவுட் இருக்கு சரி இதுவே நாலு போட்டேன்னு வச்சுக்கங்க இப்படியே நெத்தச்சோட வீட்டுல வச்சிருக்கீங்க இல்லையா அது எலி அடிக்கிறதுக்கு எங்க அம்மா வச்சிருக்கு அட பாவி எலி அடிக்கிறதுக்கு ஒரு ஆளையே கொண்டு போற மாதிரி கட்டையை வச்சிருக்கீங்க இதெல்லாம் போடணும் மண்டை என்ன எதுக்கு நான் தான் உங்களுக்கு டென்ஷன் பண்ணிட்டு இருக்கறனா பாருங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இத பாருங்க எப்படிலாம் டென்ஷன் பண்றாருன்னு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் பாருங்க ஹாய் இல்ல என்னடி இங்க பாருங்க கட்டைய இந்த கட்டை எலி அடிக்கிறதுக்கு நீங்க வீட்டுல பயன்படுத்துறாங்களாமா இப்போ உங்களை அடிக்கிறதுக்கு அதான் யூஸ் ஆகுது என்ன எப்பா பார்த்தாலும் இது மாதிரி பண்ணி பெரிய பெரிய ஆயுதம் மட்டும் எடுத்து வருது இந்த குச்சி இந்த ஈக்மத் குச்சி இதெல்லாம் எடுத்து வர மாட்டீங்களா இப்படி அடிக்கிறவங்களுக்கு அதே வலிக்கிறேன்